الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون. صدق الله العظيم. عن أبي بكر نفيع بن الحارث رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: قال الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جماد الآخر وشعبان. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விலை மதிக்க முடியாத பலவிதமான நிஅமத்துக்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துனியாவுடைய வாழ்க்கையில வாரி வழங்கி இருக்கிறார். அல்லாஹுடைய விலை மதிக்க முடியாத நிஅமத்துக்கள்ல மிக முக்கியமான ஒரு நிஅமத், துனியால வாழக்கூடிய மனிதர்கள்ல மனிதன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு காசு பணம் படைத்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு காசு பணத்தை வாழ்க்கையில செலவழித்தாலும் அவனால விலை கொடுத்து வாங்க முடியாத மிக முக்கியமான ஒரு நிஅமத் தான் கால நேரங்கள் என்று சொல்லக்கூடிய நிஅமத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுவால படைக்கப்பட்ட ஒவ்வொரு காலங்களும் நேரங்களும் அது கண்ணியமானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹுவால படைக்கப்பட்ட கால நேரங்கள்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்களை, சில மாதங்களை, சில நாட்களை, சில நேரங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் சில விசேஷமான கால நேரங்களை சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டி இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த வகையில அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால கொடுக்கப்பட்ட நிஅமத்துல ஆக சிறந்த நிஅமத்தாகிய காலங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு 12 மாதங்களை கொடுத்திருக்கிறான். இந்த 12 மாதங்களுடைய நிலைப்பாட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், வானம் பூமியை படைத்த நாள்ல இருந்து அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடுதான் துனியால மனிதர்களுக்கு 12 மாதங்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
அல்லாஹுடைய ஏற்பாடு 12 மாதங்கள். ஆனா அந்த 12 மாதங்கள்ல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதங்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மத்தியில கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இந்த 4 மாதங்கள் எங்களைய நோக்கி வந்தா இந்த மாதங்களை கண்ணியப்படுத்துறது எங்களுடைய பொறுப்பு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தை முடிக்காம அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை தான் மிக முக்கியமான விசேஷமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்துடைய தொடர்ச்சி மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று சொல்லிட்டு சொல்றான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. யார் இந்த 4 மாதங்களை வாழ்க்கையில கண்ணியப்படுத்துவாங்களோ அவங்க தான் சரியான மார்க்கத்தில் இருக்கிறாங்க, சரியான தீன்ல இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த மாதங்களை வாழ்க்கையில நீங்க அடைஞ்சா உங்களுக்கு மத்தியில உங்களோட நஃப்ஸுக்கு நீங்களே வாழ்க்கையில அநியாயம் செய்யவான. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்கோ. 4 மாதங்களுடைய விடயத்துல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு கண்ணியமாக பேசுறான் என்றா இந்த 4 மாதங்களை வாழ்க்கையில நாங்க எந்த அளவு தூரத்துக்கு கண்ணியப்படுத்தோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்துல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை யாரும் தவறாக எடுக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم. உங்களோட நஃப்ஸுக்கு நீங்க அநியாயம் செய்ய வானம், நீங்க பாவம் செய்ய வானம் என்ற கருத்து மற்றைய காலங்கள்ல பாவம் செய்ய முடியும் என்ற கருத்து அல்ல. மற்றைய காலங்கள்ல நாங்க எப்படி பாவம் செய்யறோமோ அந்த பாவத்தை விட இந்த காலங்கள்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு காரம் கூட, இந்த பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாபு தண்டனைகள் கூட என்பதுதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல விளங்கப்படுத்துறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸம்பு ஃபீஹின் அஅலம் என்பதாக சொல்லுவாங்க. சொன்னாங்க, இந்த மாதங்கள்ல யாரெல்லாம் நன்மைகள் கூட செய்வாங்களோ நன்மையுடைய கூலியும் ரெட்டிப்பா கிடைக்கிறத போல யாரெல்லாம் பாவங்கள் செய்வாங்களோ, அநியாயங்கள் செய்வாங்களோ, அட்டூழியங்கள் செய்வாங்களோ இதனுடைய கூலியும் அவங்களுக்கு டபலாக தான் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் குர்ஆன் தெளிவா பேசுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவமதிக்கவான, மார்க்கத்துடைய அடையாளங்களை அவமதிக்கவானும். உதாரணம், மார்க்கத்துடைய அடையாளங்கள் என்றா உதாரணம் அதான் மார்க்கத்துடைய அடையாளம், தொழுக மார்க்கத்துடைய அடையாளம். இப்படி மார்க்கத்துடைய அடையாளங்கள் இருக்குது, இத ஈமான் கொண்டவர்கள் அவமதிக்கவானம். 2வது வார்த்தை அல்லாஹ் சொல்றான், வலஷஹ்ரல் ஹராம். கண்ணியமான மாதங்கள் உங்ககிட்ட வந்தா அந்த மாதங்களையும் வாழ்க்கையில அவமதிக்கிடவானம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் தெளிவாக இந்த 4 மாதத்துடைய சிறப்பை பேசுறதா இருந்தா குர்ஆன்ல அல்லாஹ் கலிமா இல்லாத மனிதர்களை பார்த்து ஒரு வார்த்தை பாவிக்கிறான். கலிமா சொல்லாத மனிதர்கள், கலிமா இல்லாத மனிதர்களுடைய விஷயத்துல அந்த காலத்திலே அல்லாஹ் ஒரு வார்த்தை பாவித்தான், ஃபஸீஹு ஃபில் அர்தி அர்பஅத அஷ்ஹுரி வஅலமு அன்னகும் கைரு முஅஜிஸில்லாஹ். அல்லாஹ் பாவிக்கிறான் என்ன தெரியுமா? 4 மாதங்கள், அதாவது களிமா இல்லாத மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், 4 மாதங்கள் நீங்க பயப்படாம முஸ்லிம்களுடைய ஊர்களுக்கு போகலும், முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும், அட்டூழியம் செஞ்சிருந்தாலும், உங்களால என்ன தவறு நடந்திருந்தாலும் பயப்படாம நீங்க போங்க. இந்த 4 மாதங்கள் முஸ்லிம்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 4 மாதங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில வந்தா அந்த காலத்துல முஸ்லிம்கள் கண்ணியப்படுத்தினாங்க. அவங்க எந்த அநியாயமும் செய்யறது கிடையாது, எந்த அட்டூழியமும் செய்யறது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் சிறப்பாக எழுதுறாங்க கிதாபுகள்ல. இந்த 4 மாதங்களை எப்படியான கூட்டங்கள் கண்ணியப்படுத்தினாங்க தெரியுமா? ஜாஹிலியத்துல வாழ்ந்த மக்களும் கண்ணியப்படுத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜாஹிலியண்டா சொல்ல தேவையில்லை, ஜாஹில் என்றா மடையர்கள். மடையர்கள் மடைமையில வாழ்ந்த காலத்திலே இந்த 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு மடத்தனம் என்றா கிதாபுகள்ல விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதனுடைய ஒட்டகம் இன்னும் ஒரு மனிதன் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கோழிகளுடைய முட்டையை வைத்து உடைச்சிட்டு, சின்ன ஒரு விஷயம். ஒரு அறிவில்லாத ஒரு பிராணி, 5 அறிவுள்ள ஒரு பிராணி ஒட்டகம் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய
கோழிகளுடைய முட்டையை போய் தொடச்சிட்டு கிதாபில் எழுதுறாங்க. எவ்வளவு மடத்தனத்துல மனுஷன் நீந்தான் தெரியுமா? 140 வருஷம் இந்த விஷயத்துக்கு யுத்தம் செஞ்சான். சுபஹானல்லாஹ், 140 வருஷங்கள். இந்த காலத்திலே முட்டு கொடுத்துடுவோம், சரியாப்பா, பிரச்சனை இல்லை. இன்னும் கிதாபல் எழுதுறாங்க, இன்னும் ஒரு சம்பவம். அதே ஜாஹிலியத்துடைய காலத்துல ஒரு மனிதனுடைய ஒட்டகம் அடுத்த வீட்டுல போயிட்டு தண்ணி குடிச்சதுக்கு 77 வருஷங்கள் ஜாஹிலியத்துல யுத்தம் செஞ்சான். சுபஹானல்லாஹ். அப்ப கொஞ்சம் யோசிங்க, மனிதர்கள் அவ்வளவு மடத்தனத்துல வாழ்ந்த காலத்திலே இந்த 4 மாதங்கள் வந்துட்டேன்டா எப்படி கண்ணியப்படுத்துவாங்க கிதாபில் எழுதுறாங்கடா. பாதையில நடந்து போவாங்க, போகக்கூடிய சந்தர்ப்பத்துல சொந்த உம்மாவை கொலை செஞ்சவர் வாராரு, சொந்த வாப்பாவை கொலை செஞ்சவர் வாராரு, ஏத குடும்பத்துடைய மானத்தை வாங்கினவர் வாராரு. எவ்வளவு அநியாயம் செஞ்சவன் ஐந்தாலும் வார்த்தையால கூட 4 மாசம் முடியட்டு முனைய பார்த்து கொள்றேன் இப்படி கூட சொல்றது இல்ல. எந்த வார்த்தையும் பேசாம தலைய பணிச்சிட்டு பேசிடுவாங்க. இது யாரு? மடைமைத்தனத்துல வாழ்ந்த மக்கள் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினார். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல கைய வச்சு யோசிங்கோ, வாழ்க்கையில நாங்க இந்த 4 மாதங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம். எங்களுக்கு மத்தியில 4 மாதங்கள் வருவது போகுது, அனாதையாக வருவது, அனாதையாக போகுது. யாரும் அதை பெருசாக கணக்கெடுக்கிறது கிடையாது. அட இந்த மாதத்துல பாவம் செஞ்சா எனக்கு பெரிய அநியாயம் கிடைக்குமே, எனக்கு பெரிய பாவங்கள் எழுதப்படுமே, 1க்கு 2ஆக எழுதப்படுமே, இப்படியான சிந்தனைகள் சமூகத்துல கிடையாது. அதிகமானவங்க பாவங்கள் செய்யறோம். எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில பாவமா அந்த பாவங்களை செய்யறோம், சமூக ரீதியான பாவமா செய்யறோம், இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயமா செய்யறோம், ஒரு மனிதனுடைய மானத்துல கைய வைக்கலுமா வைக்கிறோம், அவன் எவ்வளவு சீரழிக்கலுமோ சீரழிக்கிறோம். எந்த அளவுக்கு பாவங்களை செய்யலுமோ அது கண்ணியமான மாதமோ கண்ணியம் இல்லாத மாதமோ சமூகத்துக்கு மத்தியில கவலையான செய்தி. கணக்கெடுக்கிறாங்களும் இல்லை இந்த மாதங்களை. கண்ணியமிக்கவர்கள், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில இந்த 4 கண்ணியமான மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதத்துலதான் நாங்க எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம், இஸ்லாத்துடைய 7வது மாதம். 7 என்றது 7வது நம்பர் என்றது இஸ்லாத்துல பெரிய சிறப்புக்குரிய ஒரு நம்பர், இலக்கம். அல்லாஹு தாலா பல இடங்கள்ல இந்த 7ஆம் நம்பரை பாவிச்சுகிறான். அல்லாஹு தாலா 7 வானம் 7 பூமியை படைச்சுகிறான். ஹஜ்ஜுடைய கடமை, உம்ராவுடைய கடமை எடுத்தா ஒரே ஒரு தவாப் 7 சுத்தோடும், 7 தான். ஜமராத்துடைய அமல் 7 கற்கள் ஷைத்தானுக்கு அடிக்கப்படணும். அரசுடைய நிழல்ல 7 கூட்டத்தார்கள் தான் நிழல் பெறுவாங்க. அதே போல 7 நாட்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாட்களை தான் நல்லா படைச்சிக்கிறான். சஹீ தொங்கோட்டம் 7 தான் ஓடணும். இப்படி அல்லாஹு தாலா 7 என்று சொல்லக்கூடிய இலக்கத்தை விசேஷமாக பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில 7வது மாதம் ரஜபுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ரஜபுடைய மாதத்துக்கு 17 பெயர்கள் சில உலமாக்கள் எழுதிக்கிறார். இன்னும் சில உலமாக்கள் 14 பெயர்கள் எழுதிக்கிறார். இன்னும் சில உலமாக்கள் 4 பிரபல்யமான பெயர் எழுதிக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் நாங்க நீங்க பாவிக்கக்கூடிய வார்த்தை, ரஜப் என்ற வார்த்தை. இன்னும் சில கூட்டம் பாவிச்சாங்க ரஜபே முதாஹிர், இன்னும் சில கூட்டம் பாவிச்சாங்க ரஜபே முதர், இன்னும் சில கூட்டம் பாவிச்சாங்க ரஜபே முஆலி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இப்படியான வார்த்தைகள் பாவிச்சாங்கண்டா, அந்த காலத்துல 2 கோத்திரத்தாருக்கு மத்தியில் ஒரு டிபேட், ஒரு வாக்குவாதம் ஒன்று இருந்துச்சு. முதற் கூட்டத்தாருக்கும் ரபியா கூட்டத்தாருக்கும். இந்த 2 கூட்டத்தாரும் வாக்குவாதப்பட்டாங்க. முதற் கூட்டம் சொன்னாங்க ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில உள்ள மாதம் தான் அது ரஜபுடைய மாதம் என்றா. ஆனா ரபியா கூட்டம் சொன்னாங்க இல்ல இல்ல, ரமலானுடைய மாதம் தான் ரஜபுடைய மாதம் என்றா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இந்த மிம்பருடைய ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க ரஜபு முதர் அல்லதி, முதற் கூட்டம் சொன்ன அந்த வார்த்தை தான் சரி. ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடைப்பட்ட 7வது மாதம் தான் ரஜபுடைய மாதம் என்று விளங்கப்படுத்தினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரஜபுடைய மாதம் அது வாய்க்கு விளையாட்டான ஒரு மாதம் அல்ல, கண்ணியமான ஒரு மாதம். எந்த அளவுக்கு ரமலானுக்கு தயாரிப்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஹஜ்ஜுடைய அமல் இருக்குது. இந்த ஹஜ்ஜுடைய அமல் எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா? நாங்க எப்ப ஷவ்வாலுடைய பொறைய காண்றோம், நோன்பு பெருநாளுக்கு அடுத்த தினம் ஷவ்வாலுடைய பொறைய எப்ப காண்றோமோ அந்த நாள்ல இருந்து நாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாரிப்பு செய்ய முடியும். குர்ஆன் சொல்லுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்றது 2-3 நாட்கள் அல்ல, சில மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அப்ப ஹஜ்ஜிக்கு எப்படி 2-3 மாதங்களுக்கு முன்னால அல்லாஹ் தயாரிப்பு செய்யுமாறு சொல்லி இருக்கிறானோ, ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால எங்கட வாழ்க்கையை ப்ரிப்பேர் பண்ற மாதம், அமல்கள் செய்யறதுக்கு தயாராக கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம் என்பதுல சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோங்க ரஜபுடைய மாதத்தை அடைஞ்சா ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபுல ஷஅபான் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலான பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழிகாட்டுகிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரஜபுடைய மாதம் நாங்க எப்படி தயாரிப்பு செய்யறது? மிக முக்கியமான சுருக்கமான விடயம்தான் ரஜப் என்றது ஷஹருல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்-ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜப் என்றது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்துல வாழ்க்கையில நன்மைகள் செய்து எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ, அந்த இரக்கமுள்ள ரப்பை எவ்வளவு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்குறதுக்கு முயற்சி செய்யணும் ரஜபுடைய மாதத்துல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹ்வே சொல்றான், யப்ன ஆதம் இன்னி லக முஹிப்புன் ஃபபிஹக்கி அலைக குல்லி முஹிப்பா. ஆதமுடைய மகனே, நான் உன்ன மேல இரக்கம் வச்சிக்கிறேன், மஹப்பத் வச்சிக்கிறேன், நீயும் என்னின் மீது இரக்கம் வை என்று அல்லாஹ்வே சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே இந்த அளவுக்கு இரக்கம் வச்சிக்கிறான் மனிதர்களோட மேல் என்றா, நாங்க சக மனிதர்களோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மனிதர்களோட இரக்கம் வச்சு அல்லாஹ்வை பொறுத்ததாடே அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி தாரான். சக மனிதர்களோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல வாழ்க்கையில மனிதன் என்ற ரீதியில பிழைகள் நடக்கும். யாரும் தவறு செய்யாம துனியால வாழ்றது கிடையாது. எங்களை அல்லாஹ் மலக்குகளாக படைக்கல்ல. ஒவ்வொரு மனிதன் கிட்ட பலகீனங்கள், தவறுகள், பிழைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த நேரத்துல அந்த மனிதர்களோட சேர்ந்து போறது, அந்த மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. சில மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உன்னோட பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஆனாலும் உள்ளத்துல வச்சுக்கொண்டு எப்பயாவது ஒரு நாள் வரப்போகல, என்ன ஈந்தாலும் நீ இப்படி செஞ்ச வந்தானே, என்ன ஈந்தாலும் இப்படி நடந்த வந்தானே, என்ன ஈந்தாலும் இப்படி பேசின வந்தானே சொல்லி சொல்லி காட்டுறாங்க. இது அந்த பாவத்தை மன்னிச்சதுக்கு அடையாளம் அல்ல. மன்னிப்பு என்றது மறக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தாரான், ஒரு மனிதன வாழ்க்கையில மன்னிக்கணும், எப்படி மன்னிக்கணும், எப்படி மன்னிக்கணும் வாழ்க்கையில. கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கு ஒரு சின்ன அநியாயம் செஞ்சாவே நாங்க மன்னிக்க தயார் இல்ல. முழு இஸ்லாத்துக்கும் பெரிய ஒரு துரோகம் செஞ்ச மனிதன், அந்த மனிதனுடைய விஷயத்துல மன்னிச்ச ரப்பு தான் எங்கட ரப்பு. அந்த மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுத்த ரப்பு தான் எங்கட ரப்பு. வஹ்ஷியுடைய விஷயம் யார்? இந்த வஹ்ஷி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வஹ்ஷியுடைய விஷயம் கிதாபில் எழுதுறாங்க. அடிமையாக இருந்த மனிதன், இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்துல பயங்கர விரோதி, பயங்கர விரோதி. எந்த அளவுக்கு என்று அவங்களுடைய எஜமான் ஏவி விடுறாங்க உஹதுடைய யுத்தத்துல. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா? உஹதுடைய யுத்தத்துல ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யணும், அதுதான் எனக்கு செய்யற பெரிய உதவி. ஏன் ஹம்ஸா ரலியல்லாஹு யாருன்னு தெரியுமா? இஸ்லாத்துல பெரிய பாதுகாப்பு கோட்டை, இஸ்லாத்தை பாதுகாக்கிறது பெரிய துணையாக இருந்த மனிதன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. கிதாபில் எழுதுறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாப்பட்ட மனிதன் தெரியுமா? ஜின்ன பார்க்கணும் என்றா ஹம்ஸாவை பாருங்கண்டா, ஜின்ன போல மனிதன். 2 கைகளால 2 வாளை வச்சு யுத்தம் செய்வார். அந்த அளவுக்கு பாதுகாப்பு கோட்டை. இவரோட நேருக்கு நேர் யுத்தம் செய்யறது லேசல்ல. அப்ப இவரை கொலை செய்யற பொறுப்பை கொடுத்தாங்க இந்த வஹ்ஷியுடைய விஷயத்துல. வஹ்ஷியும் நேருக்கு நேர் கொலை செய்யல, ஒளிஞ்சி 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 போறார். ஒரு கட்டம் வருவது, கையில இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஈட்டி எடுத்து வீசுறாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நோக்கி. கிதாபுகள் எழுதுறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மர்மஸ்தானத்துல குத்தி கொலை செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். இப்படி கொலை செஞ்சான், கொஞ்சம் யோசிங்க. இப்படி கொலை செஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே ஜனாதா வச்சு அழுகுறாங்க. ஏன் ஹம்ஸாவை கொலை செய்ய எப்படி மனசு வந்துச்சு? ஏனப்பா இப்படி செஞ்சு போட்டீங்க? அழுகுறாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜனாதாவை 70 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க. 70 விடுத்த மேல் அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பாதுகாப்பா இருந்தவர். இந்த விஷயத்துல கொஞ்சம் காலம் போகுது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, யா ரசூலல்லாஹ், வஹ்ஷி இஸ்லாத்துக்குள்ள எடுத்தா எப்படி யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ், பெரிய அநியாயம். ஆனாலும் வஹ்ஷி இஸ்லாத்துக்குள்ள கூப்பிடுவோமே,
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, பெய்து வஹ்ஷிய இஸ்லாத்துக்குள்ள கூப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், உங்களோட மார்க்கத்துல தான் ஜினா செஞ்சா, களவெடுத்தா, அநியாயம் செஞ்சா, இப்படி எல்லாம் தண்டனைகள் தாரேன் இஸ்லாம் செல்லுது. நான் வாழ்க்கையில எல்லா பாவமும் செஞ்சுக்கிறேன், நான் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வாரது? இப்ப வரையில இந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட போய் சொல்லக்கூடிய நேரம், அல்லாஹ் முதலாவது குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். இது பெரிய ஒரு படிப்பின் உம்மத்துக்கு, பெரிய படிப்பின் உம்மத்துக்கு. இத வாழ்க்கையில் எடுங்க, இந்த தன்மையை வாழ்க்கையில் எடுப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத், இல்லா மன் தாப وآمن وعمل صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات. அல்லாஹ் சொல்றான், யாரு தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்வாங்களோ அவங்களோட எல்லா பாவத்தையும் நாங்க நன்மையாக மாற்றி கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ். இப்ப வஹ்ஷி என்ன தெரியுமா சொன்னாரு? அல்லாஹ் 3 கண்டிஷன் போடுறானே, இது 3 நிபந்தனை இருக்குது. தௌபாவும் செய்யணும், ஈமானும் கொள்ளணும், சாலிஹான் அமலும் செய்யணும். இந்த 3 எனக்கு செய்யல, எனக்கு இஸ்லாத்துக்கு வரையல, என்னைய விட்டுடு. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். யா ரசூலல்லாஹ், நீங்க போயிட்டு சொல்லுங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைக்கிறவங்களை தவிர, ஷிர்க் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தேவைப்படாது என்று நினைக்கிறேன், ஷிர்க் வைக்கிறவங்களை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நாடினவங்களை மன்னிப்பான். லிமன் யஷா. வஹ்ஷி கிட்ட இந்த ஆயத்து ஓதப்பட்டுச்சு. இந்த நேரம் வஹ்ஷி சொன்னார, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்ற எல்லாம் சரிதான், லிமன் யஷான்னு பாவிக்கிறானே, அல்லாஹ் நாடினாதான் மன்னிப்பானாமே, நாடாட்டி மன்னிக்க மாட்டானே, நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன். இப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு ஆயத்தை இறக்குறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உங்களோட நஃப்ஸுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சவங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக வானம், நிராசையாக வானம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ்வோட எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், இஸ்லாத்துக்கு வாப்பான். இப்பதான் வஹ்ஷி கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து சஹாபியா மாறுறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ் இவ்வளவு இறங்கி மன்னிக்க தயாராக இருக்கக்கூடிய நேரம், நாங்க நீங்க யாரு கண்ணியமிக்கவர்கள்? எங்களுக்கு செஞ்ச ஒரு அடையாளத்தை எங்களுக்கு மன்னிக்கலவா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த பஞ்சத்துடைய நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட வந்து சொல்றாங்க ஊர் மக்கள், அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் துஆ செய்யுங்களே மூசா, எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க, மழையை வர வைக்கிறதுக்காக வேண்டி. இந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க. துஆ செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவிக்கிறான், மூசா மழை தாரதுல பிரச்சனை இல்ல, 70,000 பேர் உங்களோட ஈக்கிறாங்க, பெரிய கூட்டம். இந்த 70,000 பேர்ல ஒரே ஒரு மனிதன் ஈக்கிறாரு, 40 வருஷம் எனக்கு மாற்றம் செய்யறாரு மூசா, 40 வருஷம் எனக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவரை வெளியே அனுப்பினா மழையை தாரும். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, 40 வருஷமா அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யற ஒரு மனிதன் நீக்கிறானாம், அவர் வெளியே போனா மழையை தாரேன்னு அல்லாஹ் சொல்றானாம். இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கத்தி கேக்குறாங்க, யாராக இருந்தாலும் வெளியே போங்க, யாராக இருந்தாலும் வெளியே போங்க, அல்லாஹ் மழையை தர மாட்டான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த மனுஷன் பயந்துட்டாரு, இத்தனை பேர்ட முன்னுக்கு அல்லாஹ் என்னைய கேவலமாக்கினா, நான் வெளியே போன எவ்வளவு பெரிய கேவலம். கிதாபுல எழுதுறாங்க, அவங்களுடைய ஆடைக்குள்ளால தலைய போட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, பகுப்பிரலி யாழ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, பகுப்பிரலி என்னைய கபூல் செய்ய அல்லாஹ், இத்தனை பேர்ட முன்னுக்கு என்னைய கேவலப்படுத்திடாத ரஹ்மானே. 2 வார்த்தை தான் வரும், 2 வார்த்தை. அவங்க கேட்ட உடனே அல்லாஹு தஆலா மலைய கொடுத்து. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, என்னைய அல்லாஹு தஆலா பேச சொல்லிட்டு மலைய கொடுத்துட்டானே. இப்ப அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ மலைய கொடுத்துட்டியா அல்லாஹ், நீ தானே கேட்க சொன்னார். சொன்னாங்க, யாருக்காக வேண்டி நான் மலையை தடுத்தேனோ அவருக்காக வேண்டிதான் இப்ப மழை பெய்யணும் உங்களுக்காக. கேட்டாங்க, எனக்காக வேண்டி அவரை கொஞ்சம் காட்டேன் யா அல்லாஹ், யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். சொன்னாங்க ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், இரக்கமுள்ள ரப்ப என்ன சொன்னான் தெரியுமா, மூசா 40 வருஷமா அவன் எனக்கு மாற்றம் செய்தான், வாழ்க்கையில யாருக்குமே அவனை நான் காட்டி கொடுக்கல, தௌபா செஞ்ச பிறகு அவங்களுக்கு காட்டி தர போறேன்னு சொல்லுவாங்க. இதான் அல்லாஹ்வுடைய இரக்கம் கண்ணியமிக்கவர்கள். ரஜபுடைய மாதத்துல பாதிய கழிச்சு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எவ்வளவு எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில.
காரூன் புதையுண்டு கொண்டு போகக்கூடிய நேரம், சுழிவாங்கப்படக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட முட்டங்கால் மட்டும் போகல, பூமி உள்ளுக்கு போறான். முட்டங்கால் கிட்ட ஈக்கக்கூடிய நேரம் மூசா கிட்ட கேட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, மூசா என்னைய மன்னிச்சுக்கோ மூசா, இதுக்கு போற அநியாயம் செய்ய மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து நான் சுழிவாங்கு இடுப்பு கிட்ட வைத்துட்டு இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மூசா என்னைய மன்னிச்சுக்கோங்க, நான் இதுக்கு போற அநியாயம் செய்ய மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு சொன்னாங்க சொல்லிவாங்கு, களத்துக்கிட்ட வைத்துட்டு இப்ப கெஞ்சினாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, மூசா என்னைய மன்னிச்சுக்கோங்க மூசா, இதுக்கு போற செய்ய மாட்டேன் சொன்னாங்க. பூர்த்தியாக சொல்லிவாங்க அவனை. இந்த நேரம் விளக்கமுள்ள ரொம்ப என்ன தெரியுமா சொன்னான், அவன் ஒன்றுக்கு 3 தடவை மூசா மூசா என்று கூப்பிட்டதுக்கு ஒரே ஒரு தடவை அல்லாஹ் என்னைய கூப்பிட்டீங்கன்னா அவனை நான் மன்னிச்சுப்பேன். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு இறக்கமுள்ள ரப்பு, மனிதர்களை மன்னிக்க தயாரான ரப்பு தான் எங்கட ரப்பு. ரஜபுடைய மாதம் ஷஹருல்லா, அல்லாஹுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுவ தேடிக்கொள்ற மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உள்ளத்தால யோசிப்போம், எவ்வளவு எங்கட ரப்புடைய இறக்கத்தை வாழ்க்கையில் எடுத்திருக்கிறோம், எவ்வளவு வாழ்க்கையில பெடப்பாக வாணும். எங்க நாங்க பாவம் செஞ்சு எங்களை எல்லாம் மன்னிப்பானா, எங்களை கபூல் செய்வானா, இப்படி என்ன அல்லாஹ் மேல தவறான எண்ணம் எடுக்கவான. நாங்க எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறோமோ அப்படிதான் நல்ல எங்களோட நடப்பான். நாங்க எப்படி யோசிக்கிறோமோ நல்லெண்ணம் வச்சா நல்ல முறையில நடப்பான். நாங்க மோசமான எண்ணம் வச்சா ஹதீஸுடைய கருத்து அல்லாஹ் எங்களோட அப்படிதான் நடப்பான். எனவே வாழ்க்கையில் அல்லாஹ்வை சம்பாதிக்க ரஜபுடைய மாதம் முயற்சி செய்வோம். 7 மாதம் மட்டும் ரமலானுக்கு முன்னால ரஜபுடைய காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில பாவங்கள் இருக்குதோ பாவத்திலிருந்து தூரமாகுவோம், பாவத்துக்கு தௌபா செய்வோம், அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்துல பயப்படுவோம், அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தீங்க பயப்படுவோம். வாழ்க்கையில யாராவது எங்களுக்கு தவறு செஞ்சா அந்த தவறுக்கு மன்னிப்பு கொடுப்போம். நாங்க தவறு செஞ்சு இந்த மன்னிப்பு கேட்போம். அல்லாஹு தஆலா சாலிஹான முறையில மௌத்தாக்க கட்டாயம் ஒவ்வொருத்தரும் துஆ செய்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தைகளை செல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எவ்வளவு பேர் உம்மா வாப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க ரஹ்மானே, தாய் தந்தையுடைய பொறுமதி விளங்காம இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் தாய் தந்தையுடைய பொறுமதி தெரியாவோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்மா வாப்பாவுடைய பொறுமதியை விளங்க வச்சிரு யா அல்லாஹ். எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட உம்மா வாப்பா எங்களோட வாழ்ந்தா நல்லா ஈக்குமே சொல்லி எவ்வளவு பேர் கவலைப்படுறாங்க யா அல்லாஹ். துனியால உம்மா வாப்பா ஹயாத்தோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களை கொண்டே வாழ்க்கையில நாங்க சொர்க்கவாதி ஆகணும் யா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தைல கபராளிகளாக வாழ்றாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையிலும் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக. எங்களுக்கு எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக.